வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு நல்லூர் முருகப்பெருமானிடம் சென்றிருப்பீர்கள், கனவே போயிருப்பீர்கள். இன்றைக்கு செல்வச்சன்னதிக்கு போயிருக்கலாம். செல்வச்சன்னதி முருகன் கோயில்கள் பரவலாக முருகன் கோயில்களிலே இன்றைக்கு கந்த சட்டி விரதங்கள் ஆரம்பமாக இருக்கிறது. இது சைவ மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு விழாவாக கொண்டாடப்படுகிறது. இதை ஆண்டு காலம் எங்களுடைய மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். விரதங்களை நோக்கிறார்கள் என்று சொல்லலாம். இந்த கந்த சட்டி விரதம் நாங்கள் கொண்டாடப்படுவது தெரியும் எங்களுக்கு. இந்த விரதத்தின் கதை என்று சொன்னால் உடனே பத்மனை அசுரனை வதம் செய்ததை அடிப்படையாக கொண்டு என்றுதான் சொல்லுவோம் நாங்கள். உண்மைதானே? அப்போ சூரபத்மனை ஏன் கொண்டான், என்னதுக்கு கொண்டான் என்று இந்த முருகப்பெருமான் ஏன் கொண்டார் என்று சொன்னால், முருகப்பெருமான் இந்த சூரபத்மன் என்றோம் முந்தி சூரன் என்று சொன்னாலே நாங்கள் இப்போ அசுரர்கள், அவங்கள் பெரிய வில்லங்கமானாக்கள், அவங்கள் மக்களை துன்புறுத்தி என்ன செய்கிற முந்தி கடவுள்கிட்ட தான் போய் முறையிடலாம். அவர்கள் தேவர்களை எல்லாம் சரியாக துன்புறுத்தினார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் கதை வழியாக வந்த கதை தான். சூரனுடைய குரூப்புகள் தேவர்களை அவர்களை போய் துன்புறுத்தி அவர்கள் ஏழா கட்டத்தில் போய் சிவபெருமானிடம் முறையிட்டு தவம் இருந்தார்கள். தவம் இருக்கின்ற போது அவர்களுடைய தவத்திலே மயங்கி என்கிற சிவபெருமான் கருணை காட்டி என்ன செய்கிறார் சொன்னால், தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து சரவண பொய்கையிலே அங்கே அந்த 6 குழந்தைகள் உருவானான்னு சொல்லி ஒவ்வொரு பொறிகளும் போய் ஒவ்வொரு தாமரை பூவிலே பட்டதுடன் அந்த ஒவ்வொரு தாமரை பூவிலும் அந்த 6 குழந்தைகள் உருவானது என்று சொல்லும் அழகான குழந்தைகளை அப்படியே பார்வதி அம்மையார், எங்களுடைய அன்னை ஆதிபராசக்தி அன்னை அம்மன் அவர்கள் என்ன செய்வார், தாய்மை என்றது அதுதான். குழந்தையை கண்டால் போய் கட்டி அணைக்கின்ற போது அந்த குழந்தைகள் ஒன்றாகினது என்று சொல்லியும் அதுதான் அவருக்கு 6 முகனாக வந்தவர் என்றெல்லாம் சொல்லப்பட்டது சொல்கிறார்கள். 6 முகனாக வந்தது, வேந்து அவர் 6 முகனாக இருந்தது, அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இப்போ இவரைத்தான் இப்போ சிவபெருமான் இப்போ முதலே உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால், இவர் வளர்ந்து இப்போ கொஞ்சம் இளந்தாரியாக வந்த பிறகு வந்துட்டார். இப்போ சக்தி என்ன செய்கிறான்னு சொன்னால், தன்னுடைய அந்த வேல் ஒன்று இருக்கிறது, சக்தியினுடைய வேல். அந்த வேலை கொண்டு வந்து முருகனுக்கு ஒப்படைக்கிறார். இந்த உனக்குன்னு சொல்லி தன்னுடைய சக்தி எல்லாத்தையும் கொடுத்து அதை கொடுக்கிறார். சக்தி வேலனாக அந்த வேல் வைத்திருக்கிறதோடையினால் வேலன் என்று அந்த முருகனை நாங்கள் சொல்லுவோம். அந்த சக்தி வேலனாக அவர் வர்ணிக்கப்படுகிறார், பேசப்படுகிறார் அந்த முருகன். இவர் அதோட போய்த்தான் இப்போ சூரியன்கிட்ட போய் சண்டை பிடிக்க போகிறதாக்கும். என்னென்னு சொன்னால், அந்த அவர் தேவர்களை எல்லாம் காப்பதற்காக இப்போ போகிறார்கள். போய் என்ன செய்கிறார்கள்னு சொன்னால், போராடி சூரியனுடன் 6 நாள் போராட்டம் நடைபெறுகிறது. அந்த 6 நாள் போராட்டம் தான் எங்களுடைய இந்த நோன்பாக நாங்கள் இருக்கிறோம். அதுதான் வரலாறு. அந்த நோன்பாக இருந்து அந்த முருகப்பெருமான் எங்களுக்கு விமோசனம் தந்ததாக சொல்லப்படுகிறது. விமோசனம் யாரிடம் இருந்து தந்ததாக சொல்லப்படுகிறது சொன்னால், சூரபத்மனிடமிருந்து எங்களுக்கு வரலாறு எங்களுக்கு விடுதலையை வாங்கி தந்தவர் என்று சொல்லப்படுகிறது. அப்போ விடுதலையை தந்த நாடி அவருக்காக நாங்கள் நோன்பிருந்து அந்த நோன்பு காலங்களிலே வேண்டிக் கொள்கிற விடயங்கள் எல்லாம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் அதை வேண்டிக் வேண்டுகிறோம், நோன்பிருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த தமிழர்களின் ஒரு இன்றியமையாத இது ஒரு முக்கியமான ஆன்மீக வழிபாடாக கொள்ளப்படுகிறது. புராண கதைகளில் கூட மகா அசுரர்கள், திரிபுராசுரர், சூரபத்மன் மற்றும் இவர்களுடன் கூடிய அசுரர்கள் தான் இந்த இவர்களை வருத்தினர் சொல்லியும், அதுக்காகத்தான் சிவபெருமான் சுப்பிரமணியன் என்று சொல்லி இவரை உருவாக்கினது என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. அப்போ சூரபத்மனுடன் 6 நாள் நீடித்த போரில் சூரபத்மன் முற்றாக அழித்து சுப்பிரமணியரின் வீரத்தை நினைவுகூறும் வகையில் தான் இந்த கந்த சட்டி விரதம் கொண்டாடப்படுவதாக சொல்லப்படுகிறது. காலை, மதியம், இரவு என்று ஏதாவது ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கொள்வார்கள். ஒரு சிலர் விரதம் கடைப்பிடிப்பவர்கள். அதே போல ஒரு சிலர் ஒரு வேளை உணவு மட்டும், அது ஒவ்வொருவருடைய தங்களுடைய உடலுக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய மன பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி செய்து கொள்வார்கள். ஒரு வேளை உணவை மட்டும் உட்கொண்டு மீதமுள்ள 2 வேளையும் சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள். கடுமையான விரதம் மேற்கொள்வார்கள். 3 வேளையும் உணவையும் தவிர்த்து எளிமையான உணவை உட்கொண்டிருப்பார்கள். சில பேர் பாலும் பழமும் உட்கொள்வார்கள். சில பேர் அதுவும் இல்லை,
தனியாக பாலோடு இருப்பார்கள். சில பேர் அதுவும் இல்லை, மிளகோடைய 6 மிளகை போட்டு தண்ணி குடித்திருப்பார்கள். அப்படியெல்லாம் இந்த விரதம் பாலம்பழம் விரதத்தோடு அப்படியெல்லாம் இருப்பார்கள். இளநீர் விரதம், இளநீர் குடிப்பார்கள், இளநீர் பிடித்திருப்பார்கள். அப்படியெல்லாம் இதை செய்வார்கள். இந்த மிளகு விரதம், இந்த விரத முறைகளில் கடுமையான விரதமாகத்தான் இந்த மிளகு விரதம் சொல்லப்படுகிறது. இது என்னென்னு சொன்னால் 6 மிளகை, இந்த உண்மையில் இந்த இருக்க ஒரு விஞ்ஞான கருத்தும் இருக்கிறது. என்னென்னு சொன்னால் இந்த மிளகு வாயுவை இறங்க விடாமல் வைத்திருப்பதாகவும், அல்லது வாயு வயிற்றில் உணவுகள் இல்லாமல் இருக்கின்ற போது அது வாயு ஏறிவிடும் என்பதற்காகத்தான் இந்த இதயம் விழுங்குவதாக சொல்லப்படுகிறது. அப்படி ஒவ்வொரு விரதங்களாக இது கொள்ளப்படுகிறதாக சொல்லப்படுகிறது. இது இப்போ 6 நாளும் தான் முருகனுடன் சண்டை பிடிக்கிறது. முருகன் அவன் சின்ன பையன் தானே, இவன் என்னோட வந்து நிற்கிறான், சின்ன பையாண்டு விரட்டி கிரட்டி சூரன் பேத்தனமான வீதிகளை பார்த்து கடைசியில் அழிவை சந்திக்க வேண்டிய நிலப்பாடு வந்தது. அழிவை சந்தித்து தான் அவருடைய அம்பில் தான் சேவல் மயிலமாக போனதுன்னு சொல்லியும் சேவல் மயிலாக இருந்து அவர் முருகன் வைத்திருந்தவர் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த சூரவர்மனுடைய அழிவை கண்டு சூரன் போர் முடிந்த பிறகு எங்களையாக்கள் வந்து மூலிகையைத்தான் அதை சமைத்து சாப்பிடுவதாகவும் ஒரு வளமை இருக்கிறது. அப்படித்தான் எங்களுடைய நல்லூர் முருகன்லேயும் நடக்கிறது. அதே போல் தான் நேற்று முடிந்த எங்களுடைய ஒவ்வொரு நோன்புகளும், ஒவ்வொரு விரதங்களும், ஒவ்வொரு மக்கள் தங்களுக்கு ஏற்றவாறு, தங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்றவாறு, தங்களுடைய மனது நம்பிக்கைக்கு ஏற்றவாறு செய்து கொள்வார்கள். அப்படியான இதில் தான் இந்த கேதார கௌரி விரதமும் ஒரு விரதமாக அது 21 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. இது கணவனுக்கும் மனைவியும் கருத்தொருமித்து வாழ்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு விரதமாக கொள்ளப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. இது புரட்டாதி மாதம், இதுவும் பூர்வ பக்த அட்டமியில தான் ஆரம்பித்து ஐப்பசி மாதத்தை அபர பக சதுஸ்தியில் நிறைவு பெறுகிறது என்று சொல்லப்படுகிறது. இது சக்தி விரதங்களில் ஒரு மகத்துவமான விரதம் என்று சொல்லப்படுகிறது. 21 நாட்கள் அனுஷ்டிக்கப்படுகிற விரதம் என்று சொல்லப்படுகிறது. இது வண்டுருவில் பரமேஸ்வரரை வரம்பெறும் பிரிங்கி முனிவர் என்று சொல்வது. பிரிங்கி முனிவர் என்ற ஒரு முனிவர் இருந்தவர். இவர் சிவனை மட்டும் எப்பொழுதும் வழங்கி வருவதாக சொல்லப்படுகிறது. இவருக்கு வேறு யாக்களை எல்லாம் வணங்குகிற பிளான் இல்லை. இவர் சிவனை மட்டும்தான் சிவனை மட்டும்தான் வணங்கி வருவதாக சொல்லப்படுகிறது. அப்போ வண்டுருவன் தாங்கி பரமேஸ்வரை மாத்திரம் பலம் வந்த பிரதட்சணம் செய்தார் என்று சொல்லி அம்மையை தவித்து விட்டார் என்று சொன்னால் அம்மையும் சிவனும் இருக்கின்ற போது இவர் சிவனை சுற்றலாதுன்றதுக்காக வண்டுருவம் பெற்று சிவனை மட்டும் சுற்றுற சின்னனாக இருவதானே. அப்போ இதால தான் அப்போ இருவரையும் வரம் வந்து நிற்க பிரிங்கி முனிவர் சிவபெருமானை மட்டும் வரம் வந்து வணங்கி நிற்பதை உலக மாதாவாகிய பார்வதி தேவி புறக்கணித்தமையும் அம்மையை ஆத்திரம் கோபம் வந்துட்டு எங்களையாரும் கோபம் வர்றதை கூடத்தானே. இவர் என்ன எல்லாரும் என்னையும் அவரையும் சுற்றி வரணும். இவர் மனித உருவத்தில் வந்தால் தனிய அவரை சுற்றலாண்டக்காக வண்டுருவம் பெற்று தனியாக அவரை பற்றி சுற்றி போட்டு போகிறார். இது புலை ரெண்டு போட்டு அவங்க கோபம் வந்துட்டு உடனே என்ன செய்யணும், எங்களையாக முந்தி வந்தது கோபம் பிடி சாபம் என்று சொல்லி அம்மன் என்ன செய்கிறான்னா பார்வதி தேவி பிரிங்கி முனிவதை சக்தியற்றவராக அவரிடம் எத்துவித சக்தியும் இல்லாமல் அவர் பெற்ற தவத்தில் வலிமைகள் இல்லாதவராக்கி ஆகிவிட்டார். ஒற்றியே அடியார். ஆற்றில் இழந்த முனிவர் மூச்சிழந்து போய் கிடக்கிறார். முனிவர் மூச்சை தெளிந்ததும் இறைவனை ஊன்றுகோல் கொடுத்து அவர் பேருந்து மூச்சு உதைச்சி வர இறைவனை இந்த அப்பா உடம்புன்னு சொல்லி ஊன்றுகோலை கொடுத்து சொல்லி விடுகிறார். அப்போ தேவி வாமபாகத்தில் அமரதவம் செய்தார் என்று சொல்லப்படுகிறது. பார்வதி தேவியார் இவற்றை எல்லாம் கண்ணுற்று அப்போ பேருந்து இவர் தவம் செய்கிற அந்த சக்தியை பெறுவதற்காக இருக்கைக்கே அவ கண்டு தாம் வேறாக அன்று இறைவனின் இடப்பாகத்தில் ஒரே வடிவில் இருந்தால் இத்தகைய நிலைமை வந்திருக்காது என்பதை உணர்ந்து பூலோகம் சென்று சிவபெருமான் உடலில் பலப்பாகத்தை வேண்டி தவம் ஏற்றார். இவர் பார்த்தா இது புல பார்வதியா இவற்றையெல்லாம் கண்ணுற்று இது என்ன பிரச்சனை நடந்திருக்கு, ஏன் இவர் இந்த வண்டுருவ பெற்றவர் ஒரே என்ன விட்டு போகிறார், இதெல்லாம் பிரச்சனை. நான் இறைவனின் இடைப்பாகத்தில் ஒற்றைய வடிவில் இருக்கணும், ஒற்றைய வடிவில் இருந்தால் தான் இதெல்லாம் சரி வரும் என்று சொல்லி போட்டு பூலோகம் போய் சிவபெருமானில் பலப்பாகத்தை வேண்டி எனக்கு பலப்பாகம் வேண்டும் என்று சொல்லி இப்போ தவம் இருக்கிறார். தவம் இருந்து பரமசிவன் என்ன செய்வார், தவம் இருந்தால் முந்தியெல்லாம் கொடுக்குறாங்க. நாங்கள் முந்தி ஒற்றைக்கால நிற்கிற முழங்கால நிற்கிற மாதிரி தான் பரமசிவன் கௌதம முனிவரின் ஆலோசனைப்படி உண்மையாக கௌதம முனிவர் போய் சொல்லிக்கிறார், நெஞ்சு வாங்கோ ஆமாம் இப்படித்தான் செய்யணும் அப்படித்தான் செய்யணும், சிறந்த வேதம் ஒன்று கிடக்குது,
கேதாரீஸ்வரர் விரதத்தை முறையாக அனுஷ்டிங்கோ என்று சொல்லி அனுஷ்டிக்க பண்ணி பரமசிவன் எழுந்தருளி உமையம்மையை தமது பாமபாவத்தில் அமர்த்தி கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. இறைவனின் அதுதான் சொல்கிறோம் நாங்கள் அர்த்தநாரீஸ்வரன் அந்த பாதி ஆணும் பாதி பெண்ணுமாக சொல்லுவோம் தானே, அதுதான் சிவமூர்த்தமே அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ எங்களுக்கு சுற்றிப்பேர் இங்கே தனியை சுற்றிப்பேன் இப்போ 2 பேரும் ஒன்றா தண்ணி இருக்கிறவன்ற அளவுக்கு வந்துட்டினோம். அப்போ இறைவி இப்போ இறைவனிடத்தில் செய்த விண்ணப்பம் என்னன்னு சொன்னால், அப்பொழுது இறைவனை நோக்கி இந்த விரதத்தை முறைப்படி அனுஷ்டிப்பவர்கள் நீண்ட ஆயுளையும் சத்புத்திர பேற்றையும் சகல செல்வங்களையும் குடும்ப சுகங்களையும் இம்மையில் பெற்ற இறுதியில் தேவரேறி திருவடி தாமதைகளையும் அடைவதற்கு திருவருள் புரிய வேண்டும். நீங்கள் எனக்கு உலகம் தந்துகிறீர்கள், ஆனால் இந்த விரதத்தையும் உலக மக்கள் பிடிக்கிறவர்கள் எல்லோருக்கும் இந்த அருளை நீங்கள் கொடுக்க வேண்டும். இறைவனும் அவ்வாறு அனுக்கிரகம் செய்து ஓகே தந்தோம் அம்மா, உன்னுடைய அறிக்கையை நான் நிறைவேற்றுகிறேன் என்று தேவியோடு அர்த்தநாதீஸ்வரராக திருக்கைலாயர் இருக்கிறதுக்கு போட்டார் செய்தல்றார். அப்போ இவையெல்லாம் திருவிளையாடு தான். பிரிங்கி முனிவர் சிவனும் சத்தியும் ஒன்றென உணர்ந்து பழைய உருவை பெற்றார். அவரும் சிவனும் சத்தியம் ஐயோ இதெல்லாம் ஒன்று தானடாப்பா, நான் தான் தெரியாதனமா தனியை சிவபெருமானை சுற்றி போட்டனே புலவிட்டுட்டனே என்று சொல்லி அதில் அதை உணர்ந்து முந்தைய பிள்ளைகளை உணர்ந்தால் மன்னிப்பிருக்கு. இப்போ நாங்கள் பிள்ளைகளை உணர்றே இல்லை. நான் பிள்ளையை செய்தேன், செய்த பிள்ளையை நாங்கள் நியாயப்படுத்த நிற்கிறது. அதுதான் எங்கள்கிட்ட பிரச்சனை. அப்படி இல்லை, அவர்கள் பிள்ளையை உணர்ந்தார்கள். அப்போ சிவனும் சக்தியும் ஒன்றென உலகத்தவர்களுக்கு காட்டவே இந்த திருவிளையாடலை நாம் புரிந்தோம். பிரிங்கி முனிவரே கவலைப்படாதே, நாங்கள் இந்த உலக மக்களுக்கு உண்மை வைத்து நாங்கள் 2 பேரும் 2 அல்ல 1 தான் என்பதை காட்டுவதற்கே இப்படி ஒரு விளையாட்டை செய்த முந்தி விளையாட்டு தானே. திருவிளையாடல்ன்றதெல்லாம் ஒவ்வொரு திருவிளையாடும் ஒவ்வொரு விளையாட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் கொண்டு வந்து எங்களுக்கு காட்டுறதுக்காக ஒவ்வொரு விளையாட்டு. இந்த பூனைக்கு விளையாட்டா சுண்டதிக்கு சீவன் போதாமட்டு சொல்லுவோம் கதை தான் இந்த கதை, கடவுள்ன்ற விளையாட்டுகள். அப்போ அப்படியெல்லாம் செய்யணும். இப்போ கணவனும் மனைவியும் கருத்தொருவித்து வாழ வழிகாட்டுவது தான் இந்த கேதார கௌரி விரதம் மட்டும் சொல்லப்படுறது. இப்போ கணவனும் மனைவியும் கருத்தொருவித்திருக்கணும், அதுதான் பிரச்சனை. இப்போ கருத்தொருமித்து இருக்கணும், சொன்னதை செய்யணும், விட்டு கொடுக்கணும், எல்லாம் இருக்கணும், அப்படி சந்தோஷமா வாழணும் அப்பா என்று சொல்லுவோம். அப்போ இது என்ன, குடும்பத்தில் கணவனும் மனைவியும் வாழ வேண்டிய இந்த கேதாரி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. கணவனும் மனைவியும் கருத்தொருவித்து வாழ்றது, கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவன் செய்கிறது. அடுத்து திருமணமாகாத கன்னிப்பெண்கள் எங்களுடைய ஆக்களுக்கும் இருக்கு. அப்போ திருமணமாகாத கன்னிப்பெண்களும் என்ன செய்யணும் என்று சொன்னால், தமக்கு ஒரு நல்ல தலைவர் வேணும். எங்களுக்கும் ஒரு விஜய் மாதிரி, எங்களுக்கும் ஒரு அஜித்குமார் மாதிரி, எங்களுக்கும் ஒரு சிங்கம் சூர்யா மாதிரி, எங்களுக்கு ஒரு நல்ல கணவன் பெற வேண்டும் என்று சொல்லியும் வேண்டிய பெண்களும் தமக்கு ஒரு தலைவன் கிடைக்க வேண்டும் என நினைத்து அனுஷ்டித்தால் அந்த அவர்களுக்கு திருமணம் எல்லாம் நிறைவேறும். அப்போ 21 நாளும் சரியாக, அதுதான் முக்கியம். விரதம் இருந்தால் சரியாக செய்ய வேண்டும். பெண் பாவத்தை எல்லாம் தேடப்படாது. ஆகையினால சரியாக நோன்பிருந்து சரியாக பெண் சொல்வது, நான் இந்த போட்ட 21 நாளும் விரதம் இருந்தேன், நான் எல்லாம் செய்தேன், சாப்பிடாம இருந்தேன், எனக்கு இங்கே வருத்தம் கூட வந்துட்டு, ஆனால் கடவுளும் தெரியலையே, நீ என்ன செய்தான்னு உனக்கு தெரியும். அப்படி மனசார உடலார சிந்தனையாலே எல்லாம் இறை சிந்தனையுடன் இருக்கணும். சும்மா நோன்புன்றது இப்போ எல்லாம் எங்களுக்கு சரி வராது. என்னென்னா அவர் வேலைக்கு போகிறது, உத்தியோகங்களுக்கு போகிறோம், உத்தியோகத்தில் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை உதவுகள் எல்லாம் விரதத்துக்கு சரிப்பட்டு வராது. ஒரே சிந்தனையில் இருக்க வேண்டும், இறை சிந்தனையுடன் இருக்க வேண்டும். அந்த சரியான கருமங்களை நாங்கள் சரியாக கடைப்பிடிக்க வேண்டும். அப்படி கடைப்பிடித்தால் தான் கடவுளும் எங்களுக்கு இறங்குவார். இது நாங்கள் இறைவன் சிந்தனையே இல்லை. எப்போ கடைசியில் போய் நூல் கட்டைக்க மாட்டோம் கடவுளை என்று கொடுக்குறா நேருது, அப்படியும் இருக்கிறோம். அப்போ எல்லாம் மனசு தான். சில பேர் சொல்வார்கள், செய்யும் தொழிலாம் தெய்வம் என்று. முதல் தொழில் செய்தால், தொழிலை நேர்மையாக செய்தால் விதமும் சரியாக இருக்கும், இறைவன் அது கருள் புரிவார் என்றெல்லாம் சொல்வார்கள். ஒவ்வொருவரும் தங்கள் அறிவு கட்டினபடி தங்களுடைய மனதுக்கு இயன்றவாறு தங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றவாறுத்தான் இதை செய்வார்கள். இதுக்கு ஒருவரையும் நாங்கள் குறையும் சொல்ல முடியாது, நாங்கள் கூறவும் வரவில்லை, குறை சொல்ல முடியாது. அவரவர்களுக்கு ஏற்ற மாதிரி அவரவர்கள் அதை பிடித்து அவரவர்களின் நம்பிக்கைக்கு
உண்டாக பாத்திரமாக இருப்பார்கள். ஒவ்வொரு கடவுளைகளையும் அவர்கள் சில பேர் ஒவ்வொரு பேர் சொல்லி, சில பேர் அம்மா என்பார்கள், சிலது மகன் என்று அப்படி உறவுகள் முறை வைத்தும் பழகிக் கொள்வார்கள். அது சுந்தரர் நண்பனாக சிவபெருமானை பாடுவது போல், திருஞான சம்பந்தர் அம்மா அப்பாவா பாடுறது போல் அப்படி இருக்குதானே ஒன்று. அப்போ அந்த உறவுகளை வைத்துக்கொண்டும் எங்களுடைய நாங்களும் மனிதர்களும் இறைவனும் பழகுகிறார். அப்போ குடும்பம் சீரோடும் சிறப்போடும் செழிப்போடும் சுகத்தோடும் அமைதியாகவும் வாழ வேண்டும் என்று சொன்னால் சிவசக்தி வழிபாடு, சிவனும் சக்தியும் சேர்ந்த வழிபாடு முக்கியம். அப்ப சிவனும் சக்தியும் சேர்ந்தால்தான் இந்த உலகம் இயங்கும். சிவமில்லையேல் சக்தி இல்லை, சக்தியேல் சிவமில்லை என்ற முடிவுதான் ஒன்று. அதுதான் அந்த காலத்திலேருந்தே அடியோடு அடிச்சு எல்லாரும் சொல்லி கொண்டு வந்தவை. ஆகையினால் இந்த கணவனும் மனைவியும் கருத்தொருமித்து வாழ காட்டும் வழிகாட்டுகின்ற விரதமே இந்த கேதார கௌரி விரதம் என்று சொல்லப்படுகிறது. அங்கே முருகப்பெருமானுக்காக முருகன் சூரனை வதம் செய்த நினைவையொட்டி நாங்கள் அதை வெற்றியாக கொண்டாடுகிறோம். அந்த முருகன் கொடுத்த பலன், அந்த முருகன் அசுர தேவர்களுக்கு விடுதலை கொடுத்த மாதிரி அவர்கள் நோன்பிருந்து அவர்கள் இவர்களை வேண்டி நின்று நாடி அவர்களுக்கு கொடுத்த மாதிரி அந்த நோன்பை இருக்கின்ற போது, அந்த 6 நாளும் போர்க்காலமாகி அந்த 6 நாளும் நாங்கள் நோன்பிருக்கின்ற போது நாங்கள் வேண்டியதையும் அந்த முருகப்பெருமான் எங்களுக்கு தருவான் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இருந்து அந்த சூரபத்மனின் அந்த சூர சங்காரம் நிறைவு பெற்ற பிற்பாடு நாங்கள் எங்களுடைய விரதத்தை முடித்துக் கொள்கிறோம். அடுத்த நாள் பாரணையா சமைத்து முருகனை வேண்டி உண்டு எங்களுடைய நோன்பை முடித்துக் கொள்கிறோம். அதனால் தான் நாங்கள் இன்றும் இந்த யாழ்ப்பாண மக்கள், யாழ் மக்கள் இன்று சந்தோஷமாக ஆலயம் என்று சொன்னால் யாழ்ப்பாணத்துக்குத்தான் அது பிரசித்தி பெற்ற இடம். வடக்கிலே யாழ்ப்பாணம் பக்தர்கள் கூடிய இடமாகத்தான் கொள்ளப்படுகிறது. நல்லூர் அதில் பிரசித்தி பெற்றிருக்கிறது. முருகன் ஆலயங்களில் நல்லூர் பெருமான் அங்கே வடமராட்சி வீரர், வடமராட்சி காவலனாக செல்வச்சன்னதி முருகன் இருக்கிறார். இங்கே இவர் அலங்கார கந்தன் என்று சொன்னால் அவர் அன்னான கந்தன், காவடி கந்தன் என்று சொன்னால் கதிராம கந்தன், அப்படி ஒவ்வொரு கந்தனும் இருக்கிறார்கள். மஞ்சவன பகுதியிலேயும் இருக்கிறார் கந்தன் ஒருவாள், முள்ளியவளையில் இருக்கிறார் ஒரு கந்தன் ஒருவாள், முல்லைத்தீவு அளம்பில் இருக்கிறார் ஒரு கந்த பெருமான், ஒட்டு சுட்டான் கருவேலங்கண்டில் இருக்கிறார் முக்கிய கந்த பெருமான். அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த கந்த பெருமான், அந்த முருகப்பெருமான்கள் இருந்து அந்தந்த இடத்து மக்களை எல்லாம் காத்து மக்களுக்காக இந்த மக்கள் அவர் அந்த சக்தி வைத்திருக்கிற அந்த சக்தி வேலை கொண்டு மக்களுடைய பாவங்களை அழித்து மக்களுக்கு விமோசனம் கொடுக்கிறவர்களாக இந்த இறைவன் இருக்கிறார்கள். எல்லோரும் ஒன்றுதான் இறைவன். அந்த இறைவனை நாங்கள் பிரித்து ஒரு பெயர் சொல்லி வைத்திருக்கிறோம். அந்த எல்லா ஆறுகளும் அங்கே இங்கே எல்லாம் ஓடி கடைசியிலே கடலில் சங்கமிப்பது போல் ஒரு வழியில்தான் இறைவன் இருக்கின்றான். அந்த இறைவனை நோக்கித்தான் எல்லா சமயங்களும் இருக்கின்றது. ஆகையினால் இந்த இறை வழிபாடுகள் மக்களுக்கு சரியான தீர்வை கொடுக்க வேண்டும். மக்களுடைய மனதை இறைவன் புரிந்து மக்களுடைய வேண்டுதல்களை, அவர்களுடைய துன்பங்கள், துயரங்கள், நோய்களை தீர்த்து அவர்களை இன்பம் சூழ இந்த உலகிலேயே வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.